நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். ஈரான் மீது தற்போது நடத்த இருந்த தாக்குதல்களை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்கள். விக்னேஷ், ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்திவிட்டோம். பெருமளவிலான ஒரு தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தோம். அனைத்து தாக்குதல்களையுமே நாங்கள் நிறுத்திவிட்டோம். அமைதி ஒப்பந்தம் விரைவில் எட்டக்கூடும். ஈரான் மற்றும் மேற்காசிய நாடுகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதால் தாக்குதலை ரத்து செய்திருக்கோம் என்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் அணுசக்தி ஒப்பந்தம் உள்ளிட்ட வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு உடன்படிக்கைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதலை தொடங்கினாங்க. ஈரானை சுற்றி இருக்கிற அமெரிக்க ஆதரவு தளங்கள் இருக்கின்றன. குவைத்து, பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்காவுடைய ராணுவ ஆதரவு தளங்கள்ல தாக்குதல் நடத்தினாங்க. அப்புறம் தொடர்ச்சியாக தாக்குதனால ஹார்முஸ் நீரிணையையும் மூடிட்டாங்க. அதனால பெரும்பகுதியான கச்சா எண்ணெய் போக்குவரத்து உலக நாடுகளுக்கு செல்வது நிறுத்தப்படுது. குறிப்பாக இந்தியாவில் நம்ம பார்த்தோம். மேற்காசியாவில் ஈரான்ல நடந்த தாக்குதனால நம்ம சமையல் அறையிலையும் எரிவாயு விலை உயர்ந்தது, தட்டுப்பாடு ஏற்பட்டது. சமையல் எரிவாயு, வணிக சிலிண்டர் எல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைவாசியும் உயர்ந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அதே போல பெட்ரோலும் சற்றேறக்குரிய இந்த தாக்குதலுக்கு பிறகு 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் விலையும் உயர்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்புறம் இந்த நாடுகளுடைய சர்வதேச அளவில் தலைவர்கள்லாம் சந்திச்சாங்க, பேசினாங்க. ஓரிரு நாட்கள் மட்டுமே ஒரு தாக்குதல் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்புறம் கடுமையான தாக்குதலை ஈரானும் எதிர் தாக்குதலையும் நடத்த இந்த சூழல்ல கொஞ்சம் சண்டை நிறுத்தம் வரும், ஒப்பந்தம் வரும் என்ற எதிர்பார்ப்புகளில் மீண்டும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது. ஹார்முஸ் நீரிணையில ஒப்பந்தத்தை மீறி சரக்கு கப்பல்கள் சென்றது. அந்த சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினது. இதை கண்டிச்சு அமெரிக்கா மறுபடியும் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சூழல்ல மீண்டும் மேற்காசியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டது. குண்டுமலைகள் பொழிந்தது. 2 பக்கமே ஆதரவு நிலையங்கள்ல ஈரான்ல இருக்கிற முக்கியமான இடங்கள்ல குறிவைத்து தாக்குதல் நடத்தினது அமெரிக்கா. ஆனா சுற்றி இருக்கிற மீண்டும் அமெரிக்க தளங்கள் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தியிருந்த ஒரு சூழல்ல கடந்த பிப்ரவரி மாதமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்த தாக்குதல்ல ஈரானுடைய அதி உச்ச தலைவர் கமேனியும் கொல்லப்பட்டார். மிக முக்கிய ராணுவ தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. ராணுவத்தில் இருக்கிற மிக முக்கிய அதிகாரிகள், ராணுவ கட்டமைப்பெல்லாம் நாங்கள் சிதைத்து விட்டோம் என்றெல்லாம் சொன்ன சூழல்ல இந்த போர் பதற்றம் தனியாமலே இருந்தது. ஈரானும் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் எங்கள் மீதான ஒரு இறையாண்மை மிக்க நாட்டின் மீது அமெரிக்கா ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறது, உலக நாடுகளும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்றெல்லாம் ஈரானும் தாக்குதலை தொடர்ந்தாங்க. ஆனால் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால பாதிப்புகள் ஒரு பக்கம் தொடர்ந்தது. சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாடு ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இருந்த சூழல்ல இப்பொழுது அமெரிக்காவுடைய அதிபரை இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவிலையும் ஒரு பகுதியினர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தெல்லாம் நடத்தினாங்க. எதிர்ப்பு கருத்துக்களும் வந்தது. இது ஒரு தேவையற்ற தாக்குதல் அப்படின்னு. அங்கேயும் உள்நாட்டுக்குள்ள பல்வேறு நிதி சிக்கல் இருக்கு அமெரிக்காவில் அப்படிங்கிற சூழல்லாம் இருந்த சூழல்ல தான் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு அமைதி இருந்துச்சு. ஒரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்க சூழல்ல அமைதி ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும், தாக்குதலை நிறுத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு நல்ல செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை அறிவிப்பாரு, அப்புறம் மாற்றுவாரு. அவர் சொன்னதுக்கு மாறாக அவரே நடந்து கொள்வார். ஆனா இப்போ இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. சொன்னபடி நடைமுறைப்படுத்தினால் மேற்காசியாவில் அமைதி திரும்பும். பல நாடுகளுக்கு, இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட தாக்கங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வருமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.